الشفاعة يا رسول الله الراحة يا رسول الله. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரர்கள் தோழர்கள் என்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. அருமையான உலமா பெருமக்களே, மாணவ செல்வங்களே, நம்ம ஏதோ சும்மா சர்வசாதாரணம் எதையும் நடத்திட்டு போகலை. நாம் எல்லாருமே ஹதீஸை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த ஹதீஸு வகியில் உள்ளதான். வகி இறைவனுடைய பேச்சு தான். இறைவனை பற்றி, இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இறைவனை பற்றி பேசும்பொழுது அவனுடைய அருள் இந்த மஜ்லிஸில் இறங்கி கொண்டே இருக்கும். இப்போ மஜ்லிஸில் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய சொற்கள் இருக்கக்கூடிய பேச்சுக்களை மிக முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது. ரசூலுல்லாஹ் பற்றி நமக்கு தெரியணும். எவனோ பற்றியே தெரிஞ்சு வச்சுருக்கான், யார் யாரை பற்றியோ தெரிஞ்சு வச்சுருக்கான். எதை கேட்டாலும் சொல்லுவான். கிரிக்கெட்டை கேட்டால் சொல்லுவான், அதை கேட்டால் சொல்லுவான், அதை கேட்டால் எல்லாத்தையும் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் எங்கே பிறந்தாங்க, அவங்க அத்தா அம்மா யார், அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொன்னால் மண்டையை சொறிவான். அப்போ அதெல்லாம் இல்லாமல் ரசூலுல்லாஹை பற்றி நமக்கு தெரியணும். எப்படி இருப்பாங்க ஒரு கற்பனை பண்ணுவோமே. அவங்களுடைய முடி எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கால் எப்படி இருக்கும், அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவங்களுடைய நடை எப்படி இருக்கும், அவங்களுடைய உடை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பற்றி பேசுவோமே. அவங்களுடைய சிரிப்பு எல்லாம் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையில் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கலிமி உலமாக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளை செய்ய வேண்டும். அந்த மஜ்லிஸில் எனக்கு தரப்பட்ட ஒரு சின்ன விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துரிமை, அவருடைய வராசத், அவங்க குடும்பத்திற்கு விட்டு சென்ற சொத்து என்ன. சொத்தை பற்றி பேசுறதுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டோம்டா இருக்க சொத்து என்னன்னு தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து எவ்வளோ விட்டுட்டு போனாங்கன்ட்டு அதை பேசுறதை விட எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம்டா இருக்க போது என்ன நமக்கு தெரிஞ்சிடும். உலகத்தில் இறை தூதரை போல எந்த ஒரு மனுஷனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தூசுக்கு கூட நாம் சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், அவருடைய வாழ்க்கையை நாம் விசாலமாக எடுத்து பார்க்கிறோம். யார் வேண்டாலும் படிக்கலாம், எந்த நபர் வேண்டாலும் படிக்கலாம், எப்படிப்பட்ட குறைகளை கண்டுபிடிப்பதற்கு வேண்டும் படிக்கலாம். அந்த வாழ்க்கை புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல பக்கங்களில் நாம் படிக்கும் பொழுது கண்ணீர் வந்து விடும். இன்றைக்கெல்லாம் நாம் சாப்பிடுகிறோமே, எவ்வளோ பெரிய சாப்பாடு சாப்பிடுகிறோம். நாம் உடுத்தக்கூடிய உடை, உங்கக்கூடிய அந்த சாப்பாடுகள், இருக்கக்கூடிய இடங்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு ஒப்பிடும் பொழுது, சகாபாக்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் அனைவருமே பணக்காரர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை பற்றி ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள்லாம் எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? எங்களுக்கு 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம், பல மாதங்கள் கிடக்கும். ஆனால் அடிப்பறிப்பதற்கு எந்த பொருள் இருக்காது. ஒரு கோதுமையை போட்டு சாப்பிடுவதற்கோ, ஒரு பருப்பு போடுவதற்கோ, ஒரு அரிசியை போடுவதற்கோ, பொங்கி சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. கேட்கிறார்கள், எப்படி வாழ்ந்தீங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? 1 மாதம் 2 மாதம் அடுப்பறிக்காமல் எதை சாப்பிட்டு வாழ்ந்தீர்கள்? அல் அஸ்வதைன், இந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் சாப்பிட்டு நாங்கள் உயிர் வாழ்ந்தோம். இன்னொரு இடத்துல சொல்வார்கள், எங்க பக்கத்து வீட்டுக்காரர் பால் கொடுத்தா அந்த பாலை வாங்கி குடிச்சு நாங்கள் உயிர் வாழ்ந்தோம் என்று சொல்லும் பொழுது, மதீனாவுடைய ஜனாதிபதி, மக்காவுடைய வாழ்க்கை வேறு, மதீனாவுக்கு வருகிறார்கள், பள்ளியை கட்டுகிறார்கள், அரசாங்கத்தை அமைக்கிறார்கள். அரசாங்கத்துடைய மிக உயர்ந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுடைய நிலைமை, வீட்டிலே அடுப்பறிப்பதற்கு எந்த பொருளும் இல்லை. உலகத்தில் அப்படி நாம் இருக்கிறோமா? பேரிச்சம்பழை தண்ணியும் குடிச்சு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? நம்ம அத்தா அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்களா? ஒரு தெருவிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வார்டு கவுன்சிலர் இருப்பார், அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு இருக்கக்கூடிய, அவர் முன்னாடி இருந்ததையும் அந்த மெம்பரா ஆனதற்கு பின்னாடியும் அவருடைய பொருளாதாரம், வீடு வசதி எல்லாத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சமையலுக்காரர் நைஸை கொஞ்சம் லைட்டா அந்த சப்பாத்தியை கொஞ்சம் ஹார்டா போட்டாருன்னா, என்னடா போட்டாரு, ஒழுங்கா சப்பாத்தி போட தெரியலையே, வீட்டில் என்னமா சப்பாத்தி போடுதோம், இப்படிதான் சொல்லுதோம், எல்லாருமே அப்படின்னு சொல்லுதோம். ஆனால் ஆயிஷா இல்லையா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கோதுமை எடுத்துட்டு வருவேன்,
அப்படியே திருக்கையில் போட்டு அரைப்பேன். அப்பமெல்லாம் அலச கிடையாது, புடைக்கிறது கிடையாது, மிஸ்ரி கிடையாது. கையில் ஊதுவ 2 ஊது, எது பறக்குதோ பறக்கும், மிச்சம் இருக்கும். தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி 2 தட்டு தட்டி அப்படியே ரசூலா கொடுப்பேன். மெல்ல முடியுமா? ஜனாதிபதியுடைய வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு பிரதமராக இருந்தா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 40 லட்சம் 40,000 ஒரு காலம் சாப்பிட்றதுக்கு. என்னுடைய தூதர், நம்முடைய தூதர் இவ்வளோ பெரிய தலைவர், அவர்களுக்கு எவனா நிகராக இருக்க முடியுமா? யாரையாவது கொண்டு வர முடியுமா? சாப்பிடக்கூடிய சாப்பாடை பார்த்தா அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை இன்னும் சொல்லுவா இருந்தா நைட்டு 12 மணிக்கு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா வெளியே அபூபக்கர்ல நிற்கிறாங்க, உமர்ல நிற்கிறாங்க. கேட்குறாங்க, என்னப்பா மிட் நைட்டில் வந்து நிற்கிற? கேட்குறாங்க, ரசூலா என்ன 3 பேர் வந்து நிற்கிறிய? 3 பேர் சொல்லுவாங்க, யார் ரசூலா? எங்களுக்கெல்லாம் பசி, புரண்டு புரண்டு படுத்து பார்க்கும், தூக்கம் வர மாட்டேக்கு, அதனால எஞ்சி வெளியே வந்துட்டோம். வந்து முடிச்ச பிறகு 3 பேரும் திரும்ப கேட்குறாங்க, சரி நாங்கள் வெளியே வந்து ரைட்டு, நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க? அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பசி உங்களை வெளியே வர வைத்ததோ அதே பசி தான் என்னையும் வெளியே வர வச்சதுக்கு. ஒரு நாட்டினுடைய தூதர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாப்பாடை யோசிச்சு பாருங்க. சாப்பாடு வழி இல்லாம, இரவு தூக்கம் வராம வெளியே வந்து லாந்தக்கூடிய அளவிற்கு ஒரு இறை தூதருடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருப்பார்கள்? உடுத்தக்கூடிய உடை. ஒரு பெண்மணி வருகிறாள், ஒரு போரையை கொடுக்குறாங்க, இந்தாங்க ரசூலா உடுத்திக்கோங்க, பொத்திக்கோங்க. ரசூலா அதை நைட்டு பொத்தி பொறுத்துக்கிட்டு காலையில வேட்டியை உடுத்திக்கிறாங்க. நைட்டு போர்வையாக இருந்த அந்த துணி காலையில் வேட்டியாக உடுத்துக் கொள்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? ஒரு போர்வையை வேட்டியை உடுத்தக்கூடிய ஒரு நபரை நாம் பார்த்ததுண்டா? ஒரு வேட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே வெளியே உடுத்துட்டு போய், என்ன வேட்டி இதெல்லாம் ஒரு வேட்டியா, கலர் நல்லா இருக்கு, கட்டம் போட்டிருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்க, 1000 குறைகளை சொல்வோம். ஆனால் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டி உடுத்தினால் அதனுடைய வியர்வை வெளியே வரும், அதனால் உடம்பு ரொம்ப சௌகரியம் இல்லாமல் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். நைட்டு படுக்கக்கூடிய அந்த போர்வை எடுத்து வேட்டியாக உடுத்தினார் என்று சொன்னார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை மிச்சம் வைத்திருப்பார்கள்? மற்ற அரசியல் தலைவர்களை மாறி, மற்ற நபர்களை மாறி சுபவங்களில் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்களா? படுத்து கிடக்காங்க, உமர்லையா வராங்க, வந்து சலாம் சொல்லி உள்ள வராங்க. ரசூலா படுத்து கிடந்து எஞ்சி பார்த்தா தடத்தில் அப்படியே ஈச்சமுடைய பாயினுடைய தழும்பு எல்லாம் அப்படியே பதிகிறது. கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? ரோமபுரி மன்னன், பாரசீக மன்னன், இவையெல்லாம் பட்டு மெத்தைகளில் பழுத்து கொண்டிருக்கிறானே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்கள் அதை அப்படியே உங்களுக்கு செய்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வாழ்க்கையா? தன்னுடைய தூதர்கள் பக்குவப்படுத்துகிறார்கள். என்னுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையும் எனக்கு என்ன தொடர்பு? ஒரு பயணி பயணம் செய்கிறான், ஒரு இடத்திலே மரம் இருக்கிறது, அந்த மரத்திலே நிழலுவதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் உட்காருகிறான். அந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி கிளம்பிடுதான். அவனுக்கும் அந்த மரத்திற்கும் என்ன தொடர்போ அதே போலதான் எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் தொடர்பு. கொஞ்ச நேரம் நான் இருக்கேன், ஓய்வெடுக்க வந்திருக்கிறேன், இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களை பக்குவப்படுத்தினார்களே, இந்த தூதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொண்டு வந்திருப்பார்கள்? சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, உடுத்ததற்கு வழி இல்லை, சுகபோகம் இல்லை, இது எல்லாமே இல்லாதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விட்டு சென்றார்கள்? மா தரக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா பகலத்துஹு ஐ பைலா வ சிலாகுஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு விட்டது என்ன தெரியுமா? ஒரு கோவேரி கழுதை, பைலான்னு சொல்லக்கூடிய ஒரு கோவேரி கழுதை, வ சிலாகு அவருடைய ஆயுதம், வ அர்லன் இந்த போர்க்களத்திலே போர் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடிய பகுதி ஃபதக் என்ற பகுதியில் கிடைச்சது, கைபர் பகுதியில் கிடைச்ச இந்த சொத்துக்கள் ரசூலா மிச்சம் இருந்துச்சு. அதை என்ன சொன்னாங்க? லா யூரசு மா தரக்னா சதக்கத்துன், என்னுடைய சொத்துக்கு யார் வாரிசு கிடையாது, நான் விட்டது எல்லாம் அது தர்மம் என்று சொன்னார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட எதையுமே என்ன செய்யல, கொடுக்கல. எவ்வளவு பெரிய இந்த தூதர்! இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில ஏழ்மையாக வாழ்ந்தாலும், தான் ஏழ்மையாக இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பொட்ட புள்ள, என் சொத்து நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடலாமா? கொடுக்காத. பாதியை கொடுத்துடலாமா? கொடுக்காத. 1/3 பகுதி அதுவே அதிகம் சொல்லிட்டு சொன்னார்கள். இன்ன கண் ததரகும் துர்ரியத்தை அகனா,
உன்னுடைய பிள்ளைகளை நீ பணக்காரனாக விடுவது ஹைருன், அதுதான் சிறந்தது. ரசூலுல்லாஹ் ஏழ்மையா வாழ்ந்தாங்க, ஆனா தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் சொல்கிறார்கள், நீ உல சம்பாதி கஷ்டப்படு, உன்னுடைய பிள்ளைகளை பணக்காரனாக விட்டு செல்லு, அதான் சிறந்தது. மின் அன் ததருகும், அவர்கள் எப்படி விட்டு செல்வதை விட ஆலத்தன் ஏழைகளாக மற்றவரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமையில் விட்டு செல்வதை விட பணக்காரர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சொத்தை வைத்து, தன்னுடைய பதவி வைத்து, தன்னுடைய எல்லா விஷயத்தையும் வைத்து பின்னால் வரக்கூடியவர்கள் தடமாறி விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய சொத்து எல்லாமே சரி, இருக்கிறது ஒரு கழுத, ஒரு ஆயுதம், வாள், கொஞ்சம் நிலம், எல்லாத்தையும் ஏழைகளுக்கு விட்டுவிட்டு அதை மற்ற நபர்களுக்கு விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சண்டை வந்துட்டு வந்து கேட்குறாங்க, எங்கள் அத்தை விட்டு போனது தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் அத்தை விட்டு சொத்தை தாங்க. அபூபக்கர் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, உங்கள் அத்தை விட்ட எல்லாமே அது பொது சொத்து, உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே கடைசி வஃபாத்து வந்தனையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்கிறவே இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய குடும்பம் ரசூலுல்லாஹ்வுடைய உங்கள் குடும்பம் தான், ஆனால் இந்த விஷயத்தில் நினைச்ச மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லத்தான் நினைச்சுவேன், காப்பாற்றுவேன் என்று சொன்னார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தால் விட்டு போகக்கூடிய இந்த மூணே விஷயத்தான் விட்டு போனார்கள். ஆனால் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க, நாம் உடுத்தக்கூடிய உடை, நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், நாம் உங்கக்கூடிய அந்த பலகாரங்கள், நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள், பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், இவை அனைத்துமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் நாம் அனைவரும் பணக்காரர்களான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பயன்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், இது போதும். எத்தனையோ நபர்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு இது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆகுவோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய உயிர் பிரிந்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பின்பற்றி, நம்முடைய பிள்ளைகளையும் பின்பற்றி, நம்முடைய குடும்பத்தாரும் பின்பற்றி நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்துராபுரை கூறி என் உரை முடிக்கிறேன். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் எப்படி பார்த்து பார்த்து ரசித்து நாம் பேசுகிறோமோ, அவர்களுடைய முடி, அவர்கள் தலையில் அணிந்திருந்த தொப்பி, அவர்கள் எப்படி அமருவார்கள், எப்படி பேசுவார்கள், இனி நிறைய தலைப்பு இருக்கிறது, எப்படி சிரிப்பார்கள் என்பதெல்லாம் இருக்கிறது. அப்படி பெருமானாரை எவ்வளவு நாம் ரசித்து பார்க்கிறோமோ, அதே மறுகண்ணோட்டத்தில் இந்த மீராசி ரசூலில்லான் என்கிற தலைப்பு வருகிற பொழுது நாம் உண்மையாகவே ரசூலின் மீது முஹப்பத் அன்பும் வைத்திருந்தால் நம்முடைய கண்களிலிருந்து நிச்சயம் ஒரு கண்ணீர் துளியாவது வரும். நாம் எந்த உடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரசித்தோமோ அந்த உடலில் அவர்கள் படுத்து எழுந்த அந்த பாயினுடைய அச்சு இருக்கும் என்று சொன்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருப்பார்கள். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வினுடைய அதிகமான வார்த்தைகளில் தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது, நீ சாப்பிடும் ஒவ்வொரு பருக்கையிலும் உன்னுடைய உணவு இருக்கிறது, இப்படின்ற ஒரு 2 வார்த்தைகளோடு ஸ்டாப் பண்ணிடுவான். அடுத்து ரசூலுல்லாவை பற்றி இந்த உலக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் பேசாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பிறகு எந்த சொத்தையும் ரசூலுல்லாஹ் விட்டு செல்லவில்லை. இன்று உலக அரசியல் தலைவர்களில் நாம் யாரையேனும் பார்க்க முடியுமா? அவர்கள் சேர்த்து வைத்த சொத்தை நம்மால் எண்ண முடிகிறதா? நிச்சயமாக முடியாது. பெருமானாருடைய வரலாறை அரசியல் தலைவர்கள் பேசுவதற்கு பயப்படுவதற்கு காரணம், பெருமானார் தனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கென்று எந்த ஒன்றையும் பெருமானார் சேர்க்கவில்லை. இப்படிப்பட்ட உலக தலைவரை இந்த உலகம் பார்த்ததும் இல்லை, பார்க்க போவதும் இல்லை.